ஈரான் போர் தொடர்பான அரசியல் காய் நகர்த்தல்கள் மிக துல்லியமாக நடந்து கொண்டிருக்கு. உலகத்தினுடைய மிக முக்கியமான காய்கள் எல்லாம் இந்த பிரதேசத்துக்குள்ள கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப எந்தெந்த காய்கள் வெட்டி வீழ்த்தப்பட இருக்கின்றார்கள், எந்த காய் கடைசியாக வந்து வெற்றி என்ற இடத்துல தங்க போகுது என்றுதான் பிரச்சனை. மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு மக்களே. ஒரு இறுக்கமான முகத்தோடு சுவிட்சர்லாந்துல இந்த காய் நகர்த்தல்களுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அதே நேரத்தில் வெளி பிரதேசத்திலே இருந்து கொண்டு அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். வளமை போலவே பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்துல நடக்குது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஈரான் மீது மிக பாரிய அளவில் குண்டுகளை விழுத்துவன், எல்லாரையும் இல்லாமல் செய்வன். இவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் அவருக்கு கீழே இருக்கிற அடுத்ததாக இருக்கிற துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர்கள் சுவிட்சர்லாந்துல போய் நின்று கொண்டு இறுக்கமான முகத்தோட ஈரானுக்கு கை கொடுக்க கூட முடியாத ஒரு அவலமான நிலையில முகத்தை அப்படியே எங்கேயோ வச்சு கொண்டு இருக்கிற ஒரு சம்பவம் நடந்திருக்குது. மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த காணொலியில நாங்கள் பேச போறோம். தொடர்ச்சியாக எங்களோட இணைஞ்சிருங்க. காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியா பாருங்க. மிக முக்கியமான இந்த காய் நகர்த்தல்கள்ல விழுத்தப்பட போகின்ற முக்கிய நபர்கள் யார், முக்கிய நாடுகள் எவை, இவை எல்லாவற்றையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். நேற்றைய தினம் உங்களோட என்னால் இணைஞ்சு கொள்ள முடியாமல் போய்விட்டது. மிக முக்கியமான விஷயம், எங்களுடைய குடும்பத்தில ஒரு முக்கியமான ஒருவர் நேற்றைய தினம் மறைந்திருந்தார். அதன் காரணமாக உங்களோட இணைந்து கொள்ள முடியாமல் போயிட்டது. அதுக்காக நான் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்றேன். வளமை போலவே இன்றைய தினம் உங்களோடு நான் தொடர்ந்தும் இணைந்திருக்கிறேன். வாங்க, மிக முக்கியமான இந்த காய் நகர்த்தல்கள் தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னுக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உள்ள வாங்க போகலாம். ஈரான் போர் தொடர்பான இந்த காய் நகர்த்தல்கள்ல இப்ப முன்னுக்கு கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிற அமெரிக்காவினுடைய சார்பில் ஜேடி வான்ஸ் அவர்கள் துணை அதிபராக இப்பொழுது பதவி வகிக்கின்ற ஜேடி வான்ஸ் அவர்களுக்கு அமெரிக்காவில் மிக முக்கியமான ஒரு நல்ல நிலைமை இருக்குது. அவர் தொடர்பான நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஈரான் கூட ஜேடி வான்ஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள்ல பங்கு கொண்டால் நல்லது என்ற மாதிரி தான் யோசிக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் அவர்கள் விரும்பியது போலவே இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. பேச்சுவார்த்தைகள்ல இருதரப்பும் நேற்றைய தினம் சுவிட்சர்லாந்துல நேரடியாக கலந்து கொண்டார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவராக பங்கு பற்றி இருக்கிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானினுடைய பிரதமரும் அதே நேரம் பாகிஸ்தானினுடைய ராணுவ தளபதி அவர்களும் இந்த பேச்சுவார்த்தை மேடையில இவர்கள் இருதரப்பையும் ஒன்று சேர்க்கின்ற பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக இறுக்கமான ஒரு நிலைமை இங்கே இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருடங்களுக்கு மேல புறையோடி போகி இருக்கிற அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பகைமையை இல்லாமல் செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இங்கே நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளை குழப்புகின்ற வகையில 2 பக்கங்கள் இருக்கின்றன. இந்த பேச்சுவார்த்தையில சொல்லப்பட்டிருக்கின்ற அடிப்படையான விடயங்கள்ல ஒன்று பாத்தீங்கன்னா, ஈரான் தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்ட யுத்த முனைகள் அனைத்திலும் சண்டைகள் உடனடியாக நிறுத்தப்படும் என்றது ஒரு பேசிக்கான விஷயமாக இதுல சொல்லப்பட்டிருக்குது. இப்ப ஈரான்ல யுத்தங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னாலும் இன்னும் ஒரு இடத்துல சண்டைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. உயிரிழப்புகள் நடந்து கொண்டிருக்கு. மக்கள் பேரவலங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அது லெபனான். இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கு. அமெரிக்கா சொன்னாலும் சரி அல்லது ஈரான் பதில் தாக்குதல்களை நடத்தினாலும் சரி, தொடர்ச்சியாக இஸ்ரேல் தன்னுடைய வழியில போய்கொண்டிருக்கு என்று சொல்லலாம். இங்க மிக முக்கியமான நபர்கள் எல்லாம் இழக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். லெபனான்ல இப்ப சண்டைகள்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறது ஹெஸ்புல்லா அமைப்பு. இந்த ஹெஸ்புல்லா அமைப்பு பாத்தீங்கன்னா இது முக்கியமாக ஈரானுக்கு ஆதரவான மிக முக்கியமான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு இஸ்ரேல் மீதான தாக்குதல்களை தொடங்கியது ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலினுடைய தாக்குதல்களை கட்டுப்படுத்துவதற்கு என்றுதான் சொன்னது. இதன் பிற்பாடுதான் லெபனான் மீதான தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருது. தொடர்ச்சியாக குண்டு தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள் மற்றும் ஆளில்லாத விமானங்கள் மூலம் தாக்குதல்கள் என்று தொடர்ச்சியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்குது. ஏவுகணை தாக்குதல்கள் மிக பரவலாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கு. இந்த தாக்குதல்களின் மூலம் முக்கியமாக பொதுமக்கள் பாரிய அளவில் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனை தடுக்க வேணும். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையில கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு கோரிக்கைகள்ல ஒன்றாக இருக்குது. ஈரான் சார்பாக யுத்தங்கள் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து முனைகளிலும் யுத்தங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டாலும் இப்ப இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்குது. ஈரான் இந்த பகுதியில ஒரு முக்கியமான நாடாக மாறினால், ஒரு பலமுள்ள நாடாக மாறினால் தன்னுடைய பாதுகாப்பு, தன்னுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகிவிடும் என்ற எண்ணத்தோட இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனானை கைப்பற்றுகின்ற நடவடிக்கைகள்ல இறங்கி வருது. இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. ஏனெனில் இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான கனவில ஒன்றாக இருக்கிறது இந்த லெபனானினுடைய பல பகுதிகளை கைப்பற்றுவது. அதைத்தான் இப்பொழுது ஈரான் மீதான தாக்குதல்களை சாட்டாக வைத்துக் கொண்டு செய்து வருகின்றது. இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்ட லெபனானுடைய பகுதிகளில் தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய படைப்பிரிவுகள் தங்கி இருக்கும் என்று சொல்லியும் அதை பாதுகாக்கும் என்றும் சொல்லப்பட்டிருக்குது நேதன்யாகுவால. ஆகவே இந்த போர் நிறுத்தம் என்றது ஒரு இறுக்கமான விடயங்களோடு தான் நகர்த்தப்பட்டு கொண்டிருக்குது. சரி, இன்னொரு விடயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த
யுத்த நிறுத்தம் இந்த பேச்சுவார்த்தைகள்ல கொண்டு வரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான காய்கள் எவை என்று சொல்லி அடுத்ததாக பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தைகள்ல முக்கியமாக நகர்த்தப்பட்டிருக்கின்ற ஒரு காய் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேடி வான்ஸ். அமெரிக்க அரசியல்ல மிக முக்கியமான ஒரு புள்ளியாக கருதப்படுகின்ற ஒருவராக இப்பொழுது இருக்கின்றார். இவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு நபர். இவருக்கும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் சர்ச்சைகள் தொடர்ச்சியாக இருப்பதாக கூறப்படுகிறது. கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. இந்த விடயங்களெல்லாம் உண்மையில தொடர்ச்சியாக ஊடகங்களின் ஊடாக வெளிவந்திருந்த செய்திகள். அந்த அடிப்படையில் இப்ப ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் மீது மிகப்பெரிய ஒரு பாரம் சுமத்தப்பட்டிருக்கு என்று சொல்லலாம். ஏனென்றால் 40 வருடங்கள் நீடித்து வந்த ஒரு பகைமை இந்த பேச்சுவார்த்தையின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வரப்படுமா அல்லது இன்னும் தொடர்ச்சியாக மிகப்பெரிய யுத்தங்களை நோக்கி இது நகர்த்தப்படுமா என்றுதான் விஷயம். இந்த விஷயத்துல ஜேடி வான்ஸ் எடுக்க போற முடிவுகள் என்ன? ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையை எப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர போகின்றார் என்று உலகமே இப்ப பார்த்து கொண்டிருக்குது. இப்பொழுது பாத்தீங்கன்னா அமெரிக்க மக்களுக்கு இந்த யுத்தம் தொடர்பாக எந்த ஆர்வமும் இல்லை. இந்த யுத்தம் நடக்கக்கூடாது என்று அநேகமான மக்கள் விரும்புகின்றார்கள். பொதுவாக இந்த யுத்தம் தேவையற்றது. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தேவையில்லாமல் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து விட்டார் என்ற கருத்து அமெரிக்காவில் தொடர்ச்சியாக இருக்குது. ஆகவே இந்த யுத்தம் காரணமாகத்தான் அவருடைய ஆதரவு நிலை என்பது அப்படியே குறைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்குது. இந்த நிலைமையில தான் ஜேடி வான்ஸ் சற்று முன்னிறுத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றது. ஜேடி வான்ஸுக்கு ஒரு நல்ல கருத்து மக்களிடையே இருக்குது. அவரை இப்பொழுது இந்த பேச்சுவார்த்தையில கொண்டு போய் இந்த பேச்சுவார்த்தையில அவர் எடுக்கின்ற முடிவுகளின் காரணமாக இந்த பேச்சுவார்த்தை தோற்கடிக்கப்படும் என்றால் அந்த பழிய இவரின் மீது சுமத்தி இவரை இந்த அரசியலில் இருந்து இன்னும் கீழ்நிலைக்கு கொண்டு போவதற்கான ஒரு ரகசிய காய் நகர்த்தல் இப்பொழுது செய்யப்படுவதாக அனைவரும் பேசிக் கொள்கின்றார்கள். ஜேடி வான்ஸ் இந்த அரசியல் களத்தில இருந்து மெல்ல மெல்ல சரித்து வேறு திசை நோக்கி கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகள்ல தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவரை தலைமை தாங்குவதற்கான ஏற்பாடுகள்ல ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றது சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல ஒரு நல்ல முடிவு எடுப்பது மிக கடினம். ஏனென்றா அமெரிக்காவோ ஈரானோ விட்டுக் கொடுப்புகளை செய்ய போவது இல்ல. குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிற 14 கோரிக்கைகள்ல யுத்த நிறுத்தம் என்றது முக்கியமாக இருக்குது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஈடுபடுவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை என்று சொல்லி ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலையில அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, ஓகேப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை, அங்க யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அதை நாங்க நிறுத்துவோம், ஆனா அதுக்கு முன்னுக்கு நாங்கள் சில விஷயங்களை பேசுவோம், உங்கள்கிட்ட இருக்கிற இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எல்லாத்தையும் நீங்க எங்க பதுக்கி வச்சிருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் ஒரு சர்வதேச கண்காணிப்புக்குள்ள அதையெல்லாம் கொண்டு போவோம், அதை ஆய்வு செய்வோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நிரந்தரமான நல்ல பேச்சுவார்த்தைக்குள்ள வருவோம், இந்த யுத்தத்தை நிறுத்துவோம் என்று அவர்கள் ஒரு இலக்கோடு தான் அமெரிக்கர்கள் இருக்கின்றார்கள். அமெரிக்கா பொறுத்தவரை இந்த யுரேனியத்தை எப்படியாவது வெளியேற்றி விடணும், அதை எப்படியாவது கைப்பற்றணும். இந்த பகுதியில ஈரான் ஒரு பலமான நாடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் வளைகுடா நாடுகள்ல அமெரிக்காவினுடைய செல்வாக்கு வீழ்ச்சி அடைஞ்சிடும் என்றுதான் அவர்களுடைய நோக்கம். அமெரிக்காவுடைய செல்வாக்கு வளைகுடா நாடுகளில் வீழ்ச்சி அடையும் என்று சொன்னால் எதிர்காலங்கள்ல அவர்களுக்கு தேவையான எண்ணெய் வளத்தை சுரண்டி எடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். ஈரானை மீறி எந்த விடயங்களையும் செய்ய முடியாமல் போயிடும் என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள். ஆகவேதான் எங்க பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் சுத்தி வளைச்சி அவர்கள் வருகின்ற ஒரே இடமாக இருக்கிறது இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம். அணு ஆயுதம் என்பதை ஈரான் பெற்றுக் கொண்டு விட்டால் அதற்கு பிறகு வளைகுடா நாடுகள்ல யாருமே வாழாட்ட முடியாது என்ற நிலைமை உருவாகிவிடும். வளைகுடா நாடுகள்ல அதுக்கு பிறகு ஈரானினுடைய கைதான் ஓங்கி இருக்கும். யாரும் பேச முடியாது. அது யாராக இருந்தாலும், அயல் நாடுகளாக இருந்தாலும் சரி அல்லது ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, யாருமே இந்த பிரதேசத்துல கால் உண்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஆபத்தான நிலைமை உருவாகும் சொல்லி அமெரிக்கா யோசிக்குது. அந்த அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்குது. சரி, இப்ப யாருடைய காய்கள் வெட்டி வீழ்த்தப்பட இருக்குது, என்னென்ன சூழ்ச்சிகள் எல்லாம் இதுக்குள்ள நடக்குதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான நபர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக ஜேடி வான்ஸை பற்றி நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகளின் ஊடாக வெட்டப்பட போகின்ற மிக முக்கியமான காய்கள்ல முதலாவதாக இருக்கிறது ஜேடி வான்ஸ் ஆக இருக்கலாம். இந்த பேச்சுவார்த்தைகள்ல அடுத்ததாக வெட்டப்பட இருக்கின்ற காய் எதுவாக இருக்கலாம் என்று யோசிக்கிறீங்க? அது பாகிஸ்தான். பாகிஸ்தான் உலகத்தில மிக அதிக அளவிலான கெட்ட பெயர்களை பெற்றுக் கொண்ட ஒரு நாடாக இருக்குது. அணுவாயுத நாடாக இருந்தாலும் இந்த நாடு அதிகமான பயங்கரவாதிகளுக்கு ஆதரவளிக்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது என்று குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு நாடாக இருக்குது. குறிப்பாக இந்தியாவின் மீது பல பயங்கரவாத நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொண்ட ஒரு நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்ற இந்த நிலைமையில தான் பாகிஸ்தான் ஒரு அமைதியான நாடு, அமைதியை விரும்புகின்ற நாடு, நாங்கள் மிக முக்கியமான நபர்களுக்கு இடையில அமைதியை ஏற்படுத்திய ஒரு நாடு என்று சொல்வதற்கான ஒரு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அதற்காகத்தான் இந்த இக்கட்டான நிலைமையிலையும் இந்த 40 வருஷம் புறையோடி போயிருக்கிற இந்த பகைமையை தீர்த்து வைக்க போறேன் என்ற ஒரு மிக முக்கியமான நடவடிக்கைகள்ல பாகிஸ்தான் இறங்கி இருக்கு. இது கத்தியின் மேல் நடக்கிற ஒரு செயற்பாடு. இதை செய்வது மிக கடினம். அமெரிக்கா ஈடுபட்ட இந்த பேச்சுவார்த்தைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் வரலாற்றில் அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தோல்வியுறை செய்யப்பட்டிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவிற்கு எதிர்த்தரப்பு
நிச்சயமாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாறு தான் காணப்படுகின்றது. ஆகவே ஈரானினுடைய காய் நகர்த்தல்கள் இதுல மிக முக்கியமாக இருக்கும் என்று நம்புவோம். ஏனென்றா ஈரானுக்கு மிகப்பெரிய பாடங்கள் இருக்கின்றது, மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. இந்த வரலாற்று பாடங்களை மிக கவனமாக நகர்த்தி செல்வதாகத்தான் ஆய்வாளர்கள் இப்பொழுது குறிப்பிடுகின்றார்கள். எனினும் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது, இந்த சூழ்ச்சிகள் வெல்லுமா அல்லது ஈரானுடைய ராஜதந்திரம் வெல்லுமா என்றுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இந்த பேச்சுவார்த்தை மேசையில சுவிட்சர்லாந்துல இரு நாடுகளும் கை குலுக்குவதில் கூட மிகப்பெரிய வைராக்கியம் பேணப்பட்டது. அதுக்கான மிக சிறந்த காரணங்கள் இருக்கின்றன. ஈரானை பொறுத்தவரையில ஈரான்ல மிக பாரிய இழப்புகளை அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஈரானினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தலைவர்களினுடைய இறப்புக்கு மேல நின்று கொண்டு அந்த கொலைகளுக்கு காரணமாக இருந்த ஒரு நாட்டிற்கு எப்படி கைகுலுக்குவது, அவர்களோடு எப்படி சிரித்து பேசுவது என்ற நிலைமை இருப்பது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரம் அமெரிக்கர்கள் இந்த பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலைமையில தான் உண்மையாக இருக்கின்றார்கள். ஏன்னா ஈரானியர் தோற்கடிக்கப்பட்டு இந்த மேசைக்கு கொண்டு வரப்படையில, ஈரானியர் பலமாக இருக்கின்ற ஒரு நிலைமையில தான் இந்த பேச்சுவார்த்தை மேசைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில மிக இலகுவாக ஈரானோடு எல்லா விஷயங்களையும் சாதித்து விட முடியாது. ஈரானுக்கு மறுத்து பேசுவதற்கான எல்லா அதிகாரமும் இந்த பேச்சுவார்த்தை மேசையில இருக்கு. ஏனென்றால் அவர்கள் தோற்கடிக்கப்படாத ஒரு நாடு. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில நடந்து கொண்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தைகள்ல இந்த பேச்சுவார்த்தை மிக சரியாக நடைபெற போகுதா, அதனை அமெரிக்கா மிகச் சரியாக நடுநிலையாக பேண போகின்றதா, அதன் ஊடாக பாகிஸ்தான் உலகத்தில் ஒரு நல்ல பெயரை பெற்றுக் கொள்ளப் போகின்றதா, அல்லது பாகிஸ்தான் என்ற காயம் இதற்கு பிறகு எந்த ஒரு பேச்சுவார்த்தை மேசையிலும் நடுநிலைமையாளராக கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு நிலைமையை பெறப்போகின்றதா, பாகிஸ்தான் என்ற காய் இந்த களத்தில் வெட்டி வீழ்த்தப்பட போகின்றதா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மிக முக்கியமான நபர்களினுடைய எதிர்காலம் இந்த பேச்சுவார்த்தையில தங்கி இருக்குது. ஈரான் இப்பவும் சொல்லிக் கொண்டிருக்கு, பிரச்சனை இல்ல, யுத்தத்துக்கு செல்லவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், யுத்த களத்தை காண்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே தயார், அதற்கான ஏற்பாடுகளோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்குது. அதே நேரம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பேச்சுவார்த்தை மேசைகளுக்கு வெளியில இருந்து கொண்டு அவரே முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அடிப்போம், எல்லாரையும் வீழ்த்துவோம், நாங்கள் வெற்றி பெறுவோம், யுரேனியத்தை கைப்பற்றுவோம், படைகளை உள்ளுக்கு அனுப்புவோம் என்ற மாதிரி அவருடைய பேச்சுக்கள் தொடர்ச்சியாக அப்படியே போய் கொண்டிருக்கு. அவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை அவரே கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைமையில தான் அவர் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவார், நாளைக்கு அதை அப்படியே தலைகளாக மாத்தி வேறொரு விஷயத்தை சொல்லுவார். ஆகவே இந்த பேச்சுவார்த்தைகள் எப்படி நடக்க போகுது, ஈரான் இதுல என்ன வெற்றியை பெறப்போகுது, எப்படி இதை காய் நகர்த்த போகுது, மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற நாட்கள் ஒவ்வொன்றிலும் நடக்க போகுது. ஈரான் மிக நூலிடையில காய்களை நகர்த்தி கொண்டிருக்குது. தவறி விழுந்தால் இறப்பு, இல்லையே வெற்றி. இந்த வெற்றி தான் ஈரானுக்கு வேணும் என்றது அவர்களுக்கு தெரியும். இந்த வெற்றியை தவறவிட்டால் நிச்சயமாக ஈரான் இந்த பகுதியில இனி தலை தூக்கவே முடியாது. அதற்கேற்ற மாதிரி அவர்களுக்கான கிடங்குகள் கிண்டப்பட்டு ஆயத்தமாக இருக்குது. அப்படியே தூக்கி போட்டு மூடி ஈரான் என்ற ஒரு சப்ஜெக்டே வளைகுடா பகுதியில பூட்டப்படும், எரிக்கப்படும் என்ற நிலைமை தான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. நான் உங்கள் RM ராம். எங்களுடைய செய்தி தொகுப்போடு தொடர்ச்சியாக இணைந்து கொள்வதற்கும் ஈரான் மற்றும் ராணுவ செயற்பாடுகள் தொடர்பான செய்திகளை கேட்டறிகிறதுக்கும் எங்களோடு தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. காணொலிக்கு லைக் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. அது மட்டும் இல்ல, புதுசா காணொலி பாக்குறீங்கன்னு சொன்னா உலக விவர சேனலை சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. அப்பதான் தொடர்ச்சியாக நான் பதிவிடக்கூடிய காணொலிகள் எல்லாமே உங்களை நோக்கி வந்து சேரும். மீண்டும் நாளை மாலை இதே நேரம் உங்கள் எல்லோருடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வேன். வணக்கம்.